அந்த ஃபோக்கஸை யார் தடை பண்ணாலும் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கு. உங்க குடும்பங்கள்ல என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ நல்ல காரியங்களை தான் ஒரு தாய் சொல்லி கொடுப்பா. குப்பையை வீச, தொட்டியை வீச, சாக்கடையை வீச சொல்லி கொடுக்க மாட்டா. இல்லாத காரியத்தெல்லாம் சொல்றாங்க, கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. கோபத்தை யார் வைத்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய சந்தோஷத்தை அது இழக்க பண்ணும். நமக்கு என்ன கொடுத்திருக்காரு நமக்கு தெரியணும். இந்த வேளையிலையும் போன மாதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். அது என்ன பார்த்தோம் ஞாபகத்தில் இருக்கா? டேக் ஆஃப். குட். எவ்வளோ மெதுவாக வருது பாருங்கள். டேக் ஆஃப். ஓகே, இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறதான அருமையான ஒரு தலைப்பு வெட்டி தூர எரி. வெட்டி தூர எரி. சாப் இட் ஆஃப். எல்லாரும் சொல்லுங்க, வெட்டி தூர எரி. ஆங்கிலத்தில் சாப் இட் ஆஃப். சாப் இட் ஆஃப். வெட்டி போட்டுருங்க. எதை வெட்டி போடுறது? யாரை வெட்டி போடுறது? என்னப்பா இது? குடும்பத்தில் நம்ம வெட்டி போடலாமா? நம்ம ஆட்களெல்லாம் வெட்டி போடலாமா? குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம செய்யலாமா? இதெல்லாம் நடக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காரியங்கள் ஒரு சில வேளையில் நம்ம செய்யத்தான் வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, என்னடி தலைப்பு இது, வெட்டி தூர எரியணுமா அப்படின்னாங்க. வெட்டி என்னத்தடி எரிய போகிற அப்படின்னாங்க. நீங்கள் தான் சொல்லுங்களேன், வெட்டி தூர என்னத்தை தான் எரியறதுன்னு அப்படின்னு. யாரெல்லாம் எரியறதுன்னு அப்படின்னு. எப்படி எரிய முடியும் குடும்பத்தில் அப்படின்னாங்க. அப்படியா சொல்கிறீங்க? வெட்டி தூர யாரையும் எரியக்கூடாதா, எரிய முடியாதா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களெல்லாம் யோசித்து பார்த்து சொல்லுங்கள். திருமணத்துக்கு முன்னாடி நாங்களும் ஒன்றா தானே, எல்லோரும் ஒன்றா தானே, ஒரே குடும்பம். அந்த குடும்பம், இப்போ இந்த குடும்பம். யோசித்து பார்த்து சொல்லுங்கம்மா. வெட்டி உங்களை யாரும் தூர எரியவே இல்லையா வாழ்க்கையில்? எரிஞ்சிருக்காங்க. எத்தனை வருஷம் எரிஞ்சிருக்காங்க? 15 வருஷம் எரிஞ்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த 15 வருஷம்? அப்படியே யோசிச்சாங்க. போய் பேச ஏதாவது எத்தனைச்சிங்களா அப்படின்னு. எத்தனைச்சாலும் ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ண முடியும் பிரியா? 2 கையும் சேர்ந்து தட்டினா தானே சத்தம் வரும். இப்போ கரெக்டாக பதிலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து பாருங்கள், வெட்டி எதை தூர எரியணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னு. சரி, இப்போ இந்த வேளையிலையும் நம்ம உடல் இருக்கு இல்லையா, நம்ம உடலில் ஒரு சில காரியங்கள் இருக்குது நம்ம வச்சிருக்க வேண்டியது. நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்குது? 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, ஒரு மூக்கில் 2 பொந்து இருக்குது, அப்புறம் 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது. ஒரு காது தான் இருக்கேன்னு இன்னொரு காதை யாரும் வெட்டி போடுறது கிடையாது. ஒரு கை தான் இருக்கேன்னு இன்னொரு கையை வெட்டி போடுறது கிடையாது. ஒரு கால் இருக்குன்னு இன்னொரு காலை வெட்டி போடுறது கிடையாது. ஒரு கிட்னி இருக்குன்னு இன்னொரு கிட்னியை வெட்டி போடுறது கிடையாது. ஏன்னா எல்லாமே உழைச்சிக்கிட்டே இருக்குது, உழைத்து கொண்டே இருக்கிறது. எஸ் சொல்லுவோமா? எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம வெட்டி போடுறதில்லை. 2 இருந்தாலும் 2மே வேணும்னு வச்சுருக்கோம். அப்போ எதை தான் வெட்டி போடுறது? நம்ம உடம்புல ஒரு சில காரியங்களை நம்ம வெட்டி போடுறோம். இப்பவும் நம்ம வெட்டி போட்டிருக்கோம், வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கோம். சொல்லுங்கள், எதெல்லாம் நம்ம வெட்டி போடுறோம்? சொல்லுங்கள். நகத்தை வெட்டி போடுறோம், முடியை வெட்டுறோம். வேகமாக யாராவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு வேகமாக சொல்லிட்டாங்க, பிரதர் முடியை வெட்டுறோம். வேற சொல்லுங்க. ஒரு சிலதை வெட்டி தூக்கி எறிகிறோம். எம்மா இது வேண்டாம், இது உள்ளே இருக்கவே போகக்கூடாது அப்படின்னு தூக்கி வீசுகிறோம்.
கட்டி? யார் சொன்னா? சூப்பர் அம்மா. என்ன கட்டி? நீர் கட்டி. ஓகே, நீர் கட்டி. கேன்சர் கட்டி. கேன்சர் கட்டியே தூக்கி வீசி எறிகிறோம். அப்புறம் சரி, அப்படியே வர்றேன். அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அப்பெண்டிக்ஸில் ஒன்று வரும், அப்பெண்டிசைட்டிஸ்ன்னு ஒன்று வரும். புரியுதா? நான் அந்த படம்லாம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுக்கு நான் வர்றப்ப. அதையும் நம்ம தூக்கி வீசுகிறோம், அதையும் வெட்டி வீசுகிறோம். ஆனால் அது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. கேன்சர் செல்லும் எங்கே தான் இருக்குது? எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு நம்ம தான் நிர்ணயித்து அதுக்கு கதிர்வீச்செல்லாம் யூஸ் பண்ணி, கீமோதெரப்பி அப்படின்னு ஸ்ட்ராங்காக கதிர்வீச்செல்லாம் யூஸ் பண்ணி வெட்டி தூக்கி எறிகிறோம். இப்போ இது அப்படியே நம்முடைய நடைமுறை காரியங்களுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு கேன்சர் செல் இருக்குது அப்படின்னா அந்த கேன்சர் செல் சாதாரண ஒரு செல்லை போல, ஒரு அணுவை போல தான் அதுவும். அது நம்ம பிறந்து வர்றப்பே அது கேன்சர் செல்லாக உருவாகிறது கிடையாது. அது சாதாரணமாக இருக்கிற ஒரு செல்லை போல தான் உருவாகுது. ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு நியூக்ளியோலஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குதுங்க, சாதாரண செல்லை போல தான் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்லில் ஒரு வித்தியாசம் காணப்படுது. நம்ம குடும்பங்களில் நம்ம கூட தான் ஒரு சில பேர் பயணித்து வருவாங்க. நம்ம சாப்பிட்ட அதே தட்டில் தான் சாப்பிடுவாங்க. நம்ம படுத்த அதே படுக்கையில் படுத்திருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போத்திட்டு தூங்கியிருப்போம். அது உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் தூங்கியிருப்பீங்க. ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, அழகான ஒன்று வார்த்தை. என் சத்துரு, அதாவது என்னை நிந்தித்தவன் என் சத்துருவானால் அது பரவாயில்ல, ஒருவேளை எனக்கு விரோதமாய் பெருமையாய் பேசினவன் எனக்கு பகைவனானால் அது கூட பரவாயில்ல. ஆனால் அவன் அல்ல. அவன் யார்? எனக்கு சமமான மனுஷனும் எனக்கு தோழனும் எனக்கு வழிகாட்டியுமான அவன் நீயே அப்படின்ற இந்த வார்த்தை. எனக்கு வழிகாட்டியுமானவன். அப்போ சமமானவன்னா யாரு? சமமானவன்னா யாரு? ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்டவங்க, அப்படி தானே? ஒரே வீட்டில் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்டவங்க. அம்மா நமக்கெல்லாம் அப்படி தானே கொடுப்பாங்க. நம்ம அம்மாமார் எப்படி கொடுப்பாங்க? பகிர்ந்து தானே கொடுப்பாங்க. இது உன் அண்ணனுக்கு, இது உனக்கு, இது உன் தம்பிக்கு, இது உனக்கு, அப்படி தானே கொடுப்பாங்க. அப்போ நமக்கு சமமானவர்கள். என்னை நிந்தித்தவன் என் சத்ரு அல்ல, எனக்கு விரோதமாய் பெருமையாய் பேசினவன் எனக்கு பகைஞனும் அல்ல, எனக்கு சமமானவன், எனக்கு சமமானவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வழிகாட்டியுமானவன். என் கூட தான் அந்த செல்லு வளர்ந்து வருது. ஒரே இடத்துல தான் பிறக்கிறோம், ஒரே இடத்துல தான் வளர்ந்து வர்றோம், ஒரே செல்லு தான் பார்க்கறதுக்கு, எல்லாமே ஒரே வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே வீட்டில் ஒரே வேலைகளை தான் நம்ம எல்லாருமே செஞ்சு நம்ம வளர்றோம். இருப்பினும் சமமானவன், எனக்கு வழிகாட்டியுமானவன் அப்படின்னா யாரு? என்ன அர்த்தம்? ஒருவேளை நமக்கு பெரியவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம மென்டாரா இருக்கலாம், அப்படிதானே? நமக்கு மென்டாரா இருக்கலாம். மென்டார்னா யாரு? மென்டார்னா யாரு? இப்போ உங்களுக்கு, இப்போ நான் பேசி கொண்டு இருக்கிறேன், நான் மென்டார். புரியுதா உங்களுக்கு? நான் மென்டார். அப்போ அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ், அது தவிர்த்து நீங்கள் யார்? நீங்கள் மென்டார். நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்கல்ல, அதனால் உங்கள் பேர் மென்டார் அப்படின்னு அர்த்தம். கற்றுக் கொடுப்பவர்கள். நல் காரியங்களை பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வழி காட்டுபவர்கள், அவங்க பேர் தான் மென்டார். அப்போ என்னை பகைத்தவன் யார்? எனக்கு கற்றுக் கொடுக்கிறவனா? என்னை காட்டிலும் அறிவில் ஒஸ்தியானவன், உயர்ந்தவன், என்னை காட்டிலும் அனுபவத்தில் பெயர் பெற்றவர், அவங்களா என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க, அவங்களா என்ன பார்த்து, ஆஃப்டர் ஆல் என்ன பார்த்து, நான் யாரு? நான் ஒன்றும் இல்லையே. அவங்களுக்கு அப்புறமா மெதுவாக தானே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து போயும் என் வழிகாட்டி. அடுத்தது என்னன்னா என் தோழனுமானவன். அதுதான், அது கொஞ்சம் இல்லை, மூணுமே கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வலிக்குது இல்லை நம்ம சொல்கிறப்ப? உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுதில்ல? தோழனுமானவன், ஃப்ரெண்டு. ஒட்டு உறவு இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போவும், அப்படி தானே? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க கையை தூக்குங்க.
எனக்கு இருக்கிறாங்க, இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த என் தோழனும் ஆகிய நீயே அவன், நீயே அவன். ஒரே இடத்துல வளர்கிறதான செல்லு ஏங்க அப்படி ஆகுது? ஏன் ஒரு செல்லு 2 செல்லு ஒரே இடத்துல வளருது? அந்த பிக்கு இருக்குமாப்பா, அந்த கேன்சர் அந்த பிக்கு இருக்கா? அதை கொஞ்சம் போட முடியுமா? அந்த செல் 2ம் ஒரே இடத்துல தான் வளருது, புரியுதா? 2மே ஒரே இடத்துல தான் வளருது. ஆனால் ஒரு செல் மாத்திரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும், குட்டி போட்டுக்கிட்டே போகும். இதில் எது கேன்சர் செல்லு எது நார்மல் செல்லுன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? அங்கே இருக்க பார்த்தீங்களா ரவுண்டா, அது நார்மல் செல்லு. இங்கே இருக்க பார்த்தீங்களா ஒரு மாதிரி வளைவா, அது வந்து கேன்சர் செல்லு. கேன்சர் செல்லு அந்த செல்லு அந்த டிஎன்ஏ சொல்லுகிறதான காரியத்தை கேட்குது. அதனால அது குறிப்பிட்ட அளவு தான் அது என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளைனா 1 2 ஆகிறது, 2 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, 8 வந்து டேபிள்ஸ் 16 ஆகிறது. போதும் சரியா? அப்படியே அதனால அந்த அந்த மல்டிப்ளிகேஷன்ல சரியா அது இருக்கும். எது? அந்த செல் நார்மல் செல். ஆனா இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த செல்லுக்கு வந்து கேன்சர் செல்லுன்னு பேர். ஒரே இடத்துல தான் வளருது. ஆனா இந்த செல்லு டிஎன்ஏ சொல்றத கேட்காது, அந்த மரபணு சொல்றத கேட்காது. அப்போ என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். டப்பா 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 டப்பான்னு மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். அப்போ அது கட்டியா உருவாகும். திடீர்னு அது பக்கத்து செல்லை போய் பிடிச்சிக்கும். அந்த பக்கத்து செல்லை போய் பிடிச்சிக்கும். அது லைனாக பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி செல்லுன்னு காமிக்கிறப்ப இதை நீங்கள் உருவத்தில் நீங்கள் பார்க்கணும். எஸ் சொல்லுங்க, புரியுதா நான் பேசுறது? ஒரே இடத்துல வளர்ந்தவங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேற மாதிரி கிரியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். அப்போ உடனே இந்த செல்லை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அதை முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், புரியுதா? இந்த மாதிரி மனிதர்களை முதல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் 2வது 3வது ஸ்டேஜ்லையாவது கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க, நான் கண்ண முடிக்கிறேன். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. வெட்டி தூர எறியணும். கண்டுபிடிச்ச உடனே வெட்டி, நான் சொல்றது புரியுதா? கேன்சர்னு ஒருத்தர் தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர்னு வெட்டி தூர எரிஞ்சிடணும்ப்பா. இது என் கூட தானே வளர்ந்தது, இது என் உடம்புக்குள்ள தானே இருந்தது அப்படின்னு நம்ம பாவம் பார்த்து உள்ள வச்சோன்னா நம்ம ஜீவனும் சேர்ந்து போயிடும். இருக்கிற எல்லா செல்லையுமே அது கெடுத்துரும். இருக்கிற எல்லா செல்லையுமே கெடுத்துரும். நம்ம ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போனோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் எங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் வந்து பிராமின்ஸாக இருப்பாங்க. அவங்க பேசுகிற விதம் பார்த்திங்கன்னா, என் வயசில் என் கூட படித்ததான ஒரு பிள்ளை, அவளை இங்கே எதிர் வீட்டிலே இருந்தா. பிராமின்ஸு அவங்க, ரொம்ப ஆச்சாரமான பிராமணர்கள் அவங்க, எல்லாருமே ஃபுல்லாக பிராமின்ஸு. அப்போது ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னாக்கா, எங்கடி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆற்றுல வச்சுருக்கேன் அப்படின்வா. ஆற்றுல வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த ஆன்ட்டி பேசுவாங்க. ஏன்னா அவள்லாம் வந்துட்டாளா, ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து, அவள்லாம் வந்துட்டாளா, இவாள்லாம் வந்துட்டாளா அப்படின்னு. அப்போ ஸ்கூலுக்கு நான் போனேன். ஸ்கூலுக்கு போனப்போ என் ஃப்ரெண்டோட கிளாஸ் ஒர்க் புக்கை எழுதுறதுக்கு நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு சங்கீதா என்கிட்ட கேட்குறா, என் கிளாஸ் ஒர்க் புக்கை எங்கே? ஆற்றுல வச்சுருக்கேன். என்ன சொன்னேன்? ஆற்றுல வச்சுருக்கியா? ஏன் எப்பண்டி மாறுன நீ? கொஞ்சம் அப்படி பேசிட்டு போகிறதுக்குள்ளே நம்ம பாஷையே மாறிடுது. பாஷையே. எனக்கு யாராவது பேசினாங்க அப்படின்னாக்கா அப்படி பார்த்துட்டே இருப்பேன்னா அப்படியே நான் சொல்லி பார்ப்பேன். இப்படி சொல்லி பார்ப்பேன். முகபாவனையிலேருந்து அப்படியே மாற்றி பார்ப்பேன். என்ன அறியாமல் மாறும், என்ன அறியாமல் சொல்லி பார்ப்பேன். அது ஒவ்வொருத்தரோட நேச்சரில் என்னோட நேச்சர் இது. ஆற்றுல இருக்குது, அச்சோ ஆற்றுல இல்லை வீட்டில் இருக்குது. அப்போது நம்முடைய இயல்பான ஒரு மொழியே மாறுது நம்ம கேர்ஃபுல்லாக இல்லாத பட்சத்தில். அப்போ இந்த காரியம், இந்த செல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வெட்டி தூர எரியலை அப்படின்னாக்கா நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிடும். புரியுதா? பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி, என்னென்ன பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிணநீர் மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நிணநீர் மண்டலம். அது என்ன பண்ணும் நமக்கு? அது நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது, இம்யூனிட்டியை கொடுக்கறது.
புரியுதா? இம்யூனிட்டியை கொடுக்கறது. இம்யூனிட்டி கொடுக்குற மண்டலத்தை போய் இது போய் அடிச்சிரும், இந்த கேன்சர் செல்லு போய் அடிச்சிரும். எதை? இம்யூனிட்டி, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற அந்த பாகத்தை போய் அடிச்சிரும் இது. அப்போ அந்த நபர்களோடு, இதை ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தப்ப ஒரு சகோதரர் வந்து என்னை பார்த்தார். நம்ம சபையை சேர்ந்தவர் அல்ல, வேறு ஒரு சபையை சேர்ந்தவர். அவர் சொன்னார், அக்கா உங்களுக்கு என்ன தெரியாது, நான் உங்களோட இதை நான் பார்க்கறது மாத்திரம் இல்லைக்கா, நீங்கள் அதை அப்பியாசிங்கன்னு சொல்கிறதுனால நான் கீழ்ப்படுகிறதும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் மனைவியும் 2 வருஷமாக பிரிஞ்சிருந்தோம். நாங்கள் ரொம்ப நல்ல அன்பாக இருக்கக்கூடியதான தம்பதியினர் தான். ஆனால் ரொம்ப எங்களுக்குள்ள வாக்குவாதம், பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். யாருனால பிரிஞ்சோம்? நான் அந்த ஏதோ ஒரு கப்பிள்ஸ் மீட்டிங்கில் இப்படி நான் பேசியிருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நான் பேசியிருக்கேன். உங்கள் குடும்பத்தில் யார் உங்களுக்குள்ளே வர்றான்னு பாருங்கள், அது உங்கள் சொந்த தாயா இல்லை சொந்த தகப்பனா யாருன்றதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பேசியிருக்கேன். அதை ஷார்ட்ஸாக எடுத்து ஏதோ போட்டிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு அவர் யோசித்து பார்த்துருக்காரு. அப்போ ஏன் குடும்பத்தில் யார் இப்படி ஒரு புற்றுநோயாக இருந்திருக்கிறான்னு பார்த்தப்ப அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, என் மனைவியினுடைய தாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நான் எல்லார் குடும்பத்தையும் அப்படி சொல்லலை, ஒரு சில குடும்பங்களில் அப்படி இருப்பாங்க. சரியா? ஒரு சில குடும்பங்களில் இருப்பாங்க. ஒரு சில பல குடும்பங்களில் மாமியார் மருமகனுக்கு இருக்கிறதான அந்த ஒரு ஐக்கியம், அன்பு வந்து சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், மாமியார் மருமகனுக்கு அது ஒரு மகனை போல ட்ரீட் பண்ணுற விதம், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உறவு. இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு உறவுகள். புரியுதா? ஆனால் ஒரு சில உறவு முறையில் இந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவ்வளோ பொசசிவாக இருப்பாங்க. என் பொண்ணோட காசு எனக்கு வேணும், அதனால் நீ அங்கே ஒட்டிக்கிட்டு மாத்திரம் இல்லை இரு, அங்கே ரொம்ப ஒட்டிக்காத, அங்கே ரொம்ப போயிடாத, பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒட்ட விட மாட்டாங்க, புருஷனோட ஒட்ட விட மாட்டாங்க. சொந்த தாய்மார்கள் பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த பிரதரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரியா? இது அந்த பிரதரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபோட உட்காந்து பேசியிருக்காரு. இங்கே பார், நம்ம 2 பேரும் நல்லா தானே இருந்தோம், நீ உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு தானே நீ இப்படி நம்ம 2 பேருக்குள்ளே நம்ம 2 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம். அப்போ நம்ம 2 பேர் முக்கியமா இல்லை இவங்களுக்குள்ளே உள்ள விடுறது என்னன்றதை நீ யோசிச்சு பாருன்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு சுய புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு சில பெண்கள் அம்மா சொல்கிறதையே கேட்டுட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். அது இப்படி ஆயிடும். தெரியுதா? ஆண்டவர் வந்து ஆணும் பெண்ணுமாய் இணைத்தார். மனுஷனுக்குள்ளேருந்து மனுஷியை உண்டாக்கினார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மனுஷி. அதனால தான் மனுஷனே அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில் கூட சொன்னார் அவர், மனுஷனே அப்படின்னாக்கா மனுஷனையும் மனுஷியையும் சேர்ந்து தான் சொல்கிறார். மனுஷியேன்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள, என் கணவருக்குள்ள இருந்து தான் என்னை உருவாக்கிக்கிறார், உங்க கணவருக்குள்ள இருந்து தான் உங்களை உருவாக்கி இருக்கார். மனுஷனே அப்படின்னா நானும் ஒரு பார்ட்டு தான், என்ன தனியா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. திருமணத்துக்கு கூப்பிடுறப்ப அவங்க பேர் தான் போட்டு கூப்பிடுவாங்க. எல்லார் பேரையும் மிஸ்டர் சோ அண்ட் சோ, மிஸ்ஸஸ் பிரியா ரூஃபஸ், லைனை போட்டு யாராவது கூப்பிடுவாங்க, லூசுன்னு அர்த்தம். அவர் பேரை மட்டும்தான் போட்டு கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப குடும்பத்தில் ஒரு குடும்பம்னு ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி, சொல்லுவோமா, கணவன் மனைவி, அது ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். யார் கேன்சர் செல் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம கணத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் கேன்சர் செல்லாக ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்னாக்கா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். ஏன்னா உங்கள் இருவருடைய உறவு ரொம்ப முக்கியம். சொல்வோமா, உங்கள் இருவருடைய உறவு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை பார்த்து தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க வளர்றாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. கணவரையும் மனைவியும் பார்த்து தான் வளர்றாங்க. அப்பா அம்மாவை பார்த்து தான். நீங்கள் அப்பா அம்மா தான் ஹீரோயின். ஒரு பிள்ளைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த குட்டி ஒன்று இருக்குதே, இந்த குட்டிக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஹீரோயின். முதல்ல பார்க்குற பெண் யாரு? அம்மா தான். முதல்ல பார்க்குற ஆண் யாரு? அப்பா தான். ஸோ அப்பா ஹீரோ, அம்மா ஹீரோயின். எல்லாம் எனக்கு அம்மா அப்பா தான். கொஞ்சம் வருஷம் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அப்படி தான். அதுக்கப்புறம் அது என்னென்னமோ தெரிஞ்சுக்கோன்னு வச்சுக்கோங்க.
அதனால் அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் கேன்சர் செல் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம வெட்டி தூக்கி எரிஞ்சிடணும். யாருன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்தது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நகம் இல்லை, நகம். நகம் நம்ம எப்போ வெட்டுவோம்? வருஷத்துக்கு ஒரு தடவையா? வளர வளர வெட்டுவோம், வளர வளர வெட்டுவோம். ஒரு சில பேருக்கு அந்த வளர்ச்சி சீக்கிரமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு 2 வாரம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை. அடியேனுக்கு 1 வாரத்திற்கு ஒரு தடவை வெட்டுவேன். அதுபோல் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாரம் வாரம் ஏதாவது யாராவது மூலமாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து போனால் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. வாரம் 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 எத்தனை பேர் உங்கள் நகத்தை வெட்டி பத்திரமா உங்கள் கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க? சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? யாருமே வைக்க மாட்டோம். எங்கே போய் வெட்டுவோம்? ஒன்று பேசினில் போய் வெட்டுவோம், இல்லை குப்பை தொட்டியில் போய் வெட்டுவோம். ஏன்? வேஸ்ட்டு. சூப்பர் பிரதர், வேஸ்ட்டு. அது ஒன்றுத்துக்கும் உதவாது, வேஸ்ட்டு. ஆனால் அது எங்கே தான் இருந்திருக்கு? நம்ம கையில் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம், நம்ம கையில் தான். ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த நகம் என்னத்துக்காகும்? ஆளுக்கு பிடிக்கும். அழகாக இருக்குமா? ஆளுக்கு பிடிச்சா அசிங்கமாக இருக்கும். நகம் யாரு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஏன் நகம் யாருன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அவ்வகையான நபர்கள். இது நான் சாப் இட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது நபர்களை பற்றி மாத்திரம் இல்லை, நம்ம பற்றியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வரப்போகிறோம். நமக்குள்ளே இருக்கிற எண்ணத்தெல்லாம் நம்ம சாப் பண்ணி வெட்டி தூக்கி எறியணும். அதை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான 3 காரியம் நமக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம வெட்டி தூக்கி எறியணும். அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெளியே உள்ள ஆட்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். முதல்ல கேன்சர் செல்லை தூக்கி எறிஞ்சிடும், ரொம்ப முக்கியம். 2வது நகம். நகம் வெட்டலைன்னா என்ன ஆகும்? ஒன்று அழுக்குப்படியும், சரியா? ரொம்ப நாள் ஒரு சில பேர் அது சொந்தங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ரொம்ப நாள் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னாக்கா வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 நாள் நான் இருந்துட்டு போயிடுறேன், 2 நாள் பரவாயில்ல, அந்த 2 நாள் 1 வாரம் ஆனால் கூட பரவாயில்ல, சரி அந்த 1 வாரம் ஒரு 1.5 வாரம் ஒரு 10 நாள் ஆனால் கூட பரவாயில்ல, அங்கேயே உங்கள் வீட்டிலே டேரா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நகமானவர்கள் டேரா போட்டால் என்ன ஆகும்? அது அழுக்கு படிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அது அழுக்கு படிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அழுக்கான நகத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் வெட்டி தூக்கி எறிஞ்சு நீங்கள் தான் சொல்லணும். வெட்டி தூக்கி எரியத்தான் செய்யணும், எரியத்தான் செய்யணும். வெட்டுறதை ப்ராப்பராக வெட்டணும். ப்ராப்பராக வெட்டலைன்னா சரியாக வெட்டப்படாத நகம் யாருக்கு பாதிப்பாகும்? உங்களுக்கு தான் பாதிப்பாகும். இப்படி பண்ணுறப்ப இருக்குன்னு இப்படி கீரிக்கும். இல்லை தலைமுடி வர்றப்ப பெண்களுக்கு இது நடந்திருக்கா? முடி 2-3 பிச்சுக்கிட்டு வரும். எங்கே? நகத்தோடு பிச்சுக்கிட்டு வரும். கரெக்டா? சரியாக வெட்டணும், சரியாக வெட்டணும். இந்த நபர்கள் யாருன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, ஆனால் வந்து போவாங்க. வந்து போகிறப்ப உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் வரும். ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா. எப்படி சர்வவல்லவர் சொல்லி கொடுத்துருக்காரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க, சரியா? கடைசியாக ஒரு காரியம் ரொம்ப நம்ம முக்கியமானது பார்க்க போகிறோம். அந்த அப்பெண்டிக்ஸ் போடப்பா, அந்த அப்பெண்டிக்ஸ் போடேன். அப்பெண்டிக்ஸ்ன்னு ஒரு உறுப்பு ஒன்று இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே, சரியா? அது ஒரு உறுப்பு ஒன்று இருக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதை சுற்றி ஒரு உறுப்பு ஒன்று இருக்குது, சரியா? அதில் ஒரு சின்ன போர்ஷன் அந்த இடத்துல ஒன்று தொங்குது பார்த்தீங்களா? குட்டியோண்டா, சின்னோண்டா, புரியுதா? இதுதான் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த அப்பெண்டிக்ஸ் ஒரு சில வேளையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீங்கிரும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்குள்ளே என்ன வந்துடும்? பாக்டீரியா வந்துடும். பாக்டீரியா வந்தோடனே என்ன ஆகும்? வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்திருக்கு? அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க? வயிறு வலிக்கும் இல்லை பிரதர்? ஆமாம், என் தம்பிக்கு வந்திருக்கு. அது ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவான். சின்ன வயசுலேயே வந்திருக்கு, 5வது எப்போ படிக்கிறப்ப. அப்போது அது ஒரு மாதிரி இங்கே கீழே வலிக்கும், மேலே வலிக்கும். அது எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேருந்து எழும்புறது.
அப்பெண்டிசைட் எங்கேருந்து எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் 3 முக்கியமான காரியம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 முக்கியமான காரியங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம். 1 பொறாமை, இன்னொன்று மன்னியாமல் இருப்பது, இன்னொன்று என்ன தெரியுமா? கோபம். இந்த 3 காரியத்தை நம்ம நெகிழ்ந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு பெரிய நம்ம நல்லா இருப்போம், நம்ம ஹெல்த்தியாக இருப்போம், நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். கோபம், மன்னிப்பது, கோபம், மன்னிப்பது, அடுத்தது பொறாமை. இது இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குல்ல, அந்த அப்பெண்டிக்ஸ் அந்த இடம் அப்படியே அது அப்பெண்டிசைட்டிஸ் அது வீங்கிரும். அது ஒரு மாதிரி பல்ஜ்டாக மாறிடும். அந்த கீழே அந்த சிவப்பு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படியே வீங்கிரும். அது வீங்கிச்சுன்னா வலிக்க ஆரம்பிச்சிரும். எப்படி ஒருத்தர் மேலே கோவமாக இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்குமோ நம்ம முகத்தை பார்க்க. அந்த நேரத்தில் கண்ணாடியில் முகத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மோஸ்ட்லி நம்ம புருஷன் மாதிரி தான் நம்ம முகத்தை பார்த்துருக்காங்க கோவமாக இருக்கிறப்ப. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நம்ம கோவமாக இருக்கிறப்ப அவங்களுக்கு மூஞ்சியை பார்க்க சகிக்கலை. முதல்ல பார்த்தப்ப இப்படியா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்தா. என் வீட்டுக்கார் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, என் பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம், இவளுக்கு இவ்வளோ குரல் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். 1.5 வருஷம் கழிச்சு போய் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பிரியா நீ ஏன் பிரியா இப்படி கத்துற? தம்பி என்கிட்ட வந்து அப்படி வருத்தப்படுறாங்க, நீ ஏன் பிரியா இப்படி கத்துற அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க தானே, ஏன் இப்படி கத்துற? இப்போ என்ன வாண்டு வேலை பண்ணுதுங்கம்மா ரெண்டும் அப்படி. ஏண்டி நான் உன்கிட்ட தானடி பேசுகிறேன், என்கிட்ட ஏண்டி சாம்ட பேசுகிற மாதிரி கத்துற அப்படின்வாங்க. முகநாடியே மாறுது கோவப்படும்போது. உண்மையாக யார் மேலேயாவது கோவப்படுறப்ப நீங்கள் பாருங்கள், பார்க்க சகிக்காது. அதே போல் பொறாமை அப்படின்றது என்ன தெரியுமா? எலும்புருக்கி. அது மற்றவங்களே தான் பார்க்க சொல்லுவோம். இவங்க நல்லா வச்சுருக்காங்களே இந்த துப்பட்டா, இவங்க நல்லா இருக்குது இந்த சுடிதார் நல்லா இருக்குது, இவங்க நல்லா இருக்காங்க இப்படி நம்மளை பார்க்கவே மாட்டோம். இப்படியே இப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம், கண்ணு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்னு சொல்லும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கு வேணும். அதை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது? அதை யோசிக்காது. மரமண்டு மாதிரி இந்த பொறாமை புத்தி இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு வேணும், அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அது இருக்கு அருமை ஜனமே, புரியுதா? அது இருக்கு. பொறாமைப்படக்கூடாது. ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, பொறாமை என்னது? எலும்புருக்கி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எலும்புருக்கி அப்படின்னா என்ன? ஒன்ஸ் அகேன் இட் இஸ் அ கேன்சர். ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். புரியுதா? சரி இது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கொள்ளலாமே அன்றி இது எனக்கு வேணும் அதை ஒரு ஈவில் ஐஸோட வன்கண்ணோடு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது தப்பு. எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அது தவறு. நம்மை அது பாதித்து விடும், நம்மை கெடுத்து விடும், நம் குடும்பத்தை கெடுத்து விடும், நம் குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடும். பொறாமை. 3வது என்ன தெரியுமா? மன்னியாமல் இருப்பது. எல்லாரும் இல்லை, 1-2 பேர் இங்கே இருப்பீங்க. நீங்கள் யாராவது 1-2 பேர் இருப்பாங்க, மன்னிக்காம அப்படியே வச்சிருப்பீங்க. ஏன்னா செய்யப்பட்டதான துரோகங்கள் அவ்வளோ இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போதகர் வந்து ஒரு செமினார் கான்ஃபரன்ஸாக இங்கே நம்ம சர்ச்சில் வச்சு ஒன்று கண்டக்ட் பண்ணிங்க, ஞாபகத்தில் இருக்கா? அப்போ நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ என் கூட வந்து நம்ம சபையை சேர்ந்த ஒரு வாலிப தம்பி, நானும் அவனும் தான் வந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தோம். இங்கே தான் போட்டு வச்சு நம்ம நடத்தணும். அப்போ ஒரே டேபிளில் ஒரு 4 பேர், அதில் நானும் அவனும் வந்து ஒன்றா சேர்ந்து உட்காந்து அந்த ஒரு சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபில்லப் பண்ணி நாங்கள் கொடுக்கணும். அப்போ நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன்னா, ஏன்டா இதை நீ ஃபில்லப் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு. அக்கா எப்பா ஒரு சில ஆட்களுக்கா இவங்களெல்லாம் மன்னிக்கவே முடியாதுக்கா வாழ்க்கையில். எப்போ இவங்க முகத்தே நான் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், வேண்டாங்க்கா அப்படின்னு. அப்போது அவன் என்கிட்ட கேட்டான். நான் அந்த பிளாங்கை வந்து நான் ஃப்ரீயாக விட்டுருந்தேன். உங்களுக்கு யாருமே இல்லையா அப்படின்னா.
எனக்கு யாருமே இல்லை, நான் எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன்டா, யாருமே இல்லை. உங்களுக்கு யாருமே துரோகமே பண்ணலைன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? எனக்கு தலை மேலே துரோகங்கள் ஏறி போயிருக்காங்க, தலைக்கு மேலே ஏறி போயிருக்காங்க. எவ்வளோ துரோகங்கள், எவ்வளோ துரோகங்கள், வெளியே உள்ள பலவிதமான காரியங்கள். ஆனால் நான் யார் மேலேயும் கிரட்ஜ் இல்லை, யார் மேலேயும் இவங்க மேலே என்னால் இவங்களை பார்க்க முடியாது கிடையாது. நோ அப்படிக்கா கிடையாது. யார் வந்தாலும் என்னால் பேச முடியும், யார் வந்தாலும் ஹாய் பாய் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இங்கே எனக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, புரியுதா? ஏதோ ஒரு துரோகம், ஏதோ ஒரு மோசமான ஒரு காரியம் எனக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நான் சொன்னேன் அவன்கிட்ட, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு, மன்னிச்சிட்டேன். அப்போ உங்களால் முன்பு மாதிரியே பேச முடியுமா? முன்பு மாதிரியே பேச முடியும், ஆனால் நான் பேச மாட்டேன். அங்கே தான் நம்ம புத்தியில் சரியாக இருக்கணும். ஆனால் பார்ப்பேன், என்னால் அவங்கள பார்க்க முடியும். அவங்க எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் பார்த்து, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஓகே என்னால் கேட்க முடியும். அந்த லெவலுக்கு கொண்டு வந்து நம்ம மனப்பக்குவத்தை, நம்ம மனோபாவத்தை வைக்கணும். எஸ் சொல்லுங்க. ஆமாம், அவங்க பார்த்தா இப்படி திரும்பிட்டு போவேன் அப்படின்னாக்கா என்னப்பா அது மென்டாலிட்டி. அப்போ எத்தனை பேரை நம்ம பார்த்துட்டு நம்ம திரும்பிட்டு போகிறது நம்ம வாழ்க்கையில்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரை பார்த்துட்டு அப்படி போவோம்? பார்த்துட்டே போயிட்டு இருக்க முடியுமா? கழுகு அதனால தான் அதனுடைய 40வது வயசில் இருக்கிறதான எல்லா அதனுடைய ரக்கை எல்லாத்தையும் பிச்சு எடுக்குது, அந்த ஃபெதர்ஸை பிச்சு எடுத்து அதுவாக தூக்கி போடுது. இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன் அத்தனை வருஷம், 40 வருஷம் அந்த ரெக்கையை வச்சு, அந்த விங்ஸை வச்சு, புரியுதா? அது பறந்துருக்கு. அந்த ரெக்கையில் நிறைய எண்ணெய் பசைகள் எல்லாம் ஒட்டியாச்சு. அந்த எண்ணெய் பசையுள்ள ரெக்கையை வச்சு இனிமே பறந்து அதனால இறைய கவ்வ முடியாது. அதனால அது பிச்சு எடுக்குது. எதுக்காக? அடுத்த 30 வருஷம் சரியா வாழணுன்றதுக்காக. ஒரு 4 அறிவு படைத்த ஒரு பறவைக்கே இந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, இதை சர்வ வல்லவர் வச்சிருப்பார் அப்படின்னாக்கா, நமக்கு 6 அறிவு இருக்கு. இருக்கிறதே பெஸ்ட் அறிவு நமக்கு தான். ஏன்? பகுத்தறிகிற அறிவு நமக்கு தான் இருக்குது, எந்த மிருகத்துக்கும் கிடையாது. டிசர்னிங் கெப்பாசிட்டி நமக்கு தான் இருக்குது. பகுத்தறிகிற அறிவு நமக்கு தான், மிருகங்களுக்கு கிடையாது, பறவைகளுக்கு கிடையாது, ஊரும் பிராணிகளுக்கு கிடையாது, எதுக்குமே கிடையாது. அப்போ நம்ம எவ்வளோ ஜெம்மா நம்ம பிஹேவ் பண்ணணும். நான் யாரை பார்த்தாலும் பேசுவேன், என்னால் பேச முடியும். என்னால் பேசாமலாம் அப்படியெல்லாம் இல்லை. சட்டுன்னு போய் பேச சொன்னாலும் என்னால் பேச முடியும். ஐ கேன் டாக் வித் எனிபடி, ஐ கேன் ஹேண்டில் எனிபடி. ஆனால் முன்பு போலவே பேசுவீங்களா, இருப்பீங்களா? அது முடியாது. ஏன்னா அவங்க என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்க? விளையாடிட்டாங்க. எனக்கு நான் கேர்ஃபுல்லாக நான் இருந்துப்பேன். ஐ வில் கீப் மை செல்ஃப் வெரி கேர்ஃபுல், காஷியஸ். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி ஆகிடும். புரியுதா? சொந்த காசில் நம்மளா போய் விழுறது அப்படி கிடையாது. யாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ணவும் கூடாது. யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எதை செய்யணுமோ அதை நம்ம சரியாக செஞ்சு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். அதை நம்ம கருத்தாக இருக்கும். சரியா? எனக்கு ஒரு கப்பல் வேணுமே, ஒரு தம்பதியர் வேணுமே. யாராவது ஒருத்தர், நீங்களா கை தூக்குறீங்களா இல்லை நானாக கூப்பிட்டுமா? எல்லாம் ஈஸியானது தான் சொல்லுவேன். வாங்களேன், வரீங்களா? தேவகனி சிஸ்டரும் பிரதரும், ஆரோக்கியராஜ் பிரதரும் வரீங்களா? வாங்க, ஈஸியானது தான். வாங்க. சீக்கிரம் வாங்க. நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க, பிரதர் இங்கே நின்றுக்கோங்க, நீங்கள் இங்கே நின்றுக்கோங்க. ஓகேவா? சரி சொல்லுங்க.
சொல்லுங்க, இங்க இருந்தே சொல்லுங்க. I love you, Raju. I love you, Dad. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி அதை எப்படி சொல்லணும்? சூப்பர். ஓகே ஓகே, உட்காருங்க. அப்பா இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். அவங்க டெம்பரமெண்ட்டுக்கு அவங்க ஒன்று சொல்ல போகிறாங்க, என் டெம்பரமெண்ட்டுக்கு நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகேவா? ஒன், டூ, த்ரீ, ஸ்டார்ட். இப்போ இவங்க என்ன பண்றாங்க சொல்லுங்க. நீங்க கை தட்டிட்டீங்க, அதனால புரியுது. என்ன பண்றாங்க? நான் சொன்னது கேட்கல உங்களுக்கு, ஆனா என் முகபாவனை காமிச்சு கொடுத்துருக்கோம். ஆமா, என்ன மாதிரி முகபாவனை இருந்துச்சு? முகபாவனை சந்தோஷமா ஏண்டி இப்படி இருக்குன்னு சொல்லாம ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ பிரியா. வேலையில சாய் சும்மா எந்த நேரம் சாய் சாய். அது அவங்க முகபாவனத்தில் அவங்களுக்குள்ள இருந்து வர்ற அந்த அன்பு எப்படி இருக்கு, அது முகத்துல தெரியுது. எந்த கோபமும் இல்லை, எந்த ஒரு அந்த முகத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஐ லவ் யூ பிரியா, நீ என்ன சொன்னாலும் ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ பிரியா. ஒரு சிரிப்பு. எனக்கு உள்ள இருந்து என்ன வருது, நான் என்னது அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ்ல எப்போ சூடு போகுதுன்னே தெரியாது. அப்ப அந்த சூடா இருக்கிறப்ப தொட பாக்குறாங்க. அப்போ எனக்கு என்ன வருது, சும்மா கிடந்து சே எந்த நேரமும் என்னையா சிரிப்பு இது, சே என்னப்பா இது அப்படின்னு சொல்கிறப்ப என் முக நாடி எப்படி இருக்குது, உள்ளேருந்து ஒரு ஹேட்ரட் வருது வெளியே. புரியுதா? தேங்க்ஸ். உள்ளேருந்து என்ன வருது, ஒரு ஹேட்ரட், ஒரு வெறுப்பு கலந்த ஒரு சே அப்படின்னு. இது எங்க, இது என்னது, இது நம்மளாதான், நம்மளை ஃபார்மேட் பண்ணணும். எஸ் சொல்வோமா? நம்மளாதான் நம்மளை ஃபார்மேட் பண்ணணும். அவங்கள ஃபார்மேட் பண்ணி வச்சதுனால அவங்க முகபாவனை அப்படி இருக்கு. என்னன்னா இப்படி ஃபார்மேட் பண்ணது. நீங்க என்ன சொன்னாலும் என்கிட்ட வரப்போறது என்னதான், பெப்பர் தான். நீங்க எவ்வளவுதான் சுகர் அள்ளி வீசினாலும் நான் என்னத்தை தான் வீசுவேன், பெப்பரை தான் கொடுப்பேன். நான் அப்படி கிடையாதுன்னு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உதாரணத்துக்கு தான் நான் அப்படி சொல்றேன். புரியுதா? ரொம்ப ஆணித்தரமா சொன்னோன்னு என்ன வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. சரியா? நான் பெப்பர் தான், நான் பெப்பரை தான் உங்க மேல நான் வீசுவேன். நோ, அப்படி கிடையாது. அப்படி இல்லை. அப்படி இருக்கிறதுனால தான் என்னுடைய முகபாவனை எப்படி இருக்கு, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்க ப்ளஸ்ஸாக இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், மைனஸாக இருக்கேன். ஸோ யார் தான் யாரை ஃபார்மேட் பண்ணணும், நான் தான் எனக்குள்ளே இருக்கிறதான இந்த காரியத்தை ஃபார்மேட் பண்ண. அவங்க ஒழுங்கான ஃபார்மில் தான் இருக்காங்க ஆஸ் யூஷுவல். நான் தான் என்ன பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். எஸ் சொல்வோமா? அப்போ நான் முடிச்சிட்டேன். நான் தான் என்ன பண்ணணும், என்ன ஃபார்மேட் பண்ணுவாங்க, நான் தான் என்ன ஃபார்மேட் பண்ணணும். புரியுதா? ஸோ பி வேர். எதை நம்ம வெட்டி போடணும், எதை வெட்டி போடணும், யாரை வெட்டி போடணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கேன்சர் செல். யார் உங்கள் வீட்டில் உங்கள் கூட இருக்கிறது கேன்சர் செல்லாக இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது அப்பெண்டிசைட்டிஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை நீங்கள் தான் மாற்றணும். எப்படி மாற்றணும்? சாப் இட் ஆஃப். எதை? மன்னிக்காமல் இருக்கிறத, பொறாமல் இருக்கிறத. அடுத்தது கோபப்படுகிறதான சுபாவத்தை சாப் இட் ஆஃப். நான் தான் அதை சாப் பண்ணணும், எடுத்து போடணும். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நான் தான் சாப் பண்ணி போடணும். அடுத்தது இந்த நகம் மாதிரி வாரம் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வருவாங்க. சரியா? அதையும் என்ன தான் பண்ணணும், நீங்கள் தான் யார் என்னன்றதை அனலைஸ் பண்ணி அதை சாப் பண்ணி போடணும். ஸோ we are finishing here and going to the next session. சரி, நல்ல ஒரு டாபிக். சாப் இட் ஆஃப். எதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி நம்ம கையாள போகிறோம். ஒவ்வொரு வயதுக்கும்
ஒரு ப்ளஷர் பிரின்சிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். we call it pleasure principle. சின்ன வயசில் இந்த பிள்ளைக்கு, இந்த குட்டி பிள்ளைக்கு அதுக்கு இன்பம் தரக்கூடியது என்னன்னு நினைக்கிறீங்க? pleasure principle. what will that child enjoy? chocolates, toys, love. அதுக்கெல்லாம் தெரியாது. லவ் எல்லாம் சொன்னீங்கன்னா தெரியாது அந்த பிள்ளைக்கு. வாட் இஸ் த pleasure principle a child will enjoy? அந்த பிள்ளைக்கே தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு சுபாவம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? பிறப்பிலிருந்து ஆரம்பிக்குது. அதனால உளவியல் நிபுணர்கள் மனுஷனுக்கு வர்ற முதல் pleasure principle வந்து சக்ஷன். எங்கிருந்து ஆரம்பிக்குது? தாய்ப்பால் குடிச்சு பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், அங்கிருந்து இட்ஸ் ஸோ த ஃபர்ஸ்ட் pleasure principle. அது எப்படி மாறுது? அதுக்கப்புறம் சரி, தாய்ப்பால் குடிச்சதுல அது வந்து ஆரோக்கியம். தாய்ப்பால் இல்லாத நேரத்தில் அந்த சக்ஷன் என்ன ஆயிடுது தெரியுதா? இப்போ இருக்குதா? பிள்ளைங்களுக்கு இருக்குதா? அது நான் வந்து 4 வயசு வரைக்கும் கை சூப்பினேன். Why it is a simple pleasure principle. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா வந்து சுண்டி விட்டுருவாங்க விரல வந்து. ஏன்னா அவங்களுக்கு இருந்த அந்த அறிவு, பல்லு வந்து வெளியில வந்துடும் அப்படிலாம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேப்பெண்ணை தடவி விட்டுருவாங்க. ஆனாலும் அதெல்லாம் தொடச்சிட்டு, அந்த பிள்ளைக்கு யார் சொல்லி கொடுத்தா இது துடைக்கணும், தொடச்சிட்டு நீ சூப்னா உனக்கு நல்லா இருக்கும். இட் இஸ் a inbuilt principle that God has created. அப்போ அந்த பிள்ளைக்கு அது pleasure principle. அப்போ முதல்ல வர்றது அந்த சக்ஷன்னு தான் சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொன்ன சாக்லேட் எல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வயசுலேயும் ஒரு pleasure principle மனுஷனுக்கு இருக்குது. ஒரு 5 வயசு பிள்ளைக்கிட்ட போய் உனக்கு பாலியல் உறவுனா என்னன்னு தெரியுமா, உனக்கு அந்த போராட்டம் இருக்குன்னா அதுக்கு அதை பற்றி ஒன்றுமே கண்டுக்காது. அதே இது ஒரு 17 வயசு பொண்ணு பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தெரியும். அப்போ முதல்ல pleasure principle எங்கே அது சக்ஷனில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிடித்த உணவு அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த pleasure principle அது வந்து பாலியல் உறவு, பாலியல் உணர்வு அப்படின்னு வருது. எந்த ஏஜில்? 15 வயசில். 15 வயசுல யாரும் இப்படி வைக்க மாட்டாங்க. வச்சாங்கன்னா அவங்களுக்கு சரியான வளர்ச்சி இல்லை. they have not gone through the developmental stage அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 15-17 வயசுல வருகிறதான அந்த ஸ்ட்ரகிள், அந்த முதல்ல வாயில தான் அந்த பிரின்சிபிள் ஆரம்பிக்குது. இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லும்போது அப்படி ஆரம்பித்து தேவன் மனுஷனுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு வழி அது மாறி, அதுக்கப்புறம் அவரே இந்த பாலியல் உணர்வெல்லாம் மனுஷனுக்கு, மனுஷிக்கு எல்லாருக்கும் கொடுத்து, அதனால் அது வரும்போது உங்களையே சபிக்காம, ஆண்டவரே இதை நீங்கள் தான் கொடுத்தீங்க, இதை நான் எப்படி கையாளணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். ஆமாம். அப்போ அதில் சில சோதனைகளும் ஆட்களுக்கு வரும். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவத்தோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய விசிட்டிங் டைமில் ஒரு தம்பதியர் எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கண்ணியமான சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க சில காரியங்களெல்லாம் என்கிட்ட பேசினாங்க. லைட்டான காரியங்களெல்லாம் என்ன பண்ணுவோம், முதல்ல பேசிடுவோம், அப்புறம் தான் சீரியஸ் மேட்டருக்கு வருவோம். என் மனைவி அதில் கொஞ்சம் ஞானமானவங்க. யாராவது ரொம்ப லைட்டான காரியம் பேசினாங்க, இதை நிறுத்து, நீ என்ன மேட்டருக்கு வரன்னு எனக்கு தெரியும், அதுக்கு வா. ஆனால் இந்த கணவன் மனைவி ஜென்வினா என்கிட்ட வந்து
சில காரியங்களை பேசிட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு சீரியஸான மேட்டருக்கு வரப்போகிறாங்க. நான் அவங்களும் பாஸ்டர் சீக்கிரம் அனுப்பிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் அவரை வந்து இது பண்ணுறாங்க. அவரும் அதை சொல்கிறதுக்கு ஆயத்தப்படுறார். சரி, நானும் பொறுமையாக சரி, ஏன்னா தேர் நாட் எட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கும்போது அவர் அந்த சகோதரன் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ரொம்ப பாலியல் சோதனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இதை எப்படி மேற்கொள்றதுன்னு தெரியல. நான் யோசிக்கிறேன், எத்தனையோ செய்திகளில் நம்ம அதை சொல்லியிருக்கிறோம், அதை டீல் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவரும் சொன்னார், நீங்கள் பேசின செய்தியிலலாம் இந்த வார்த்தைலாம் வந்திருக்கு, கிறிஸ்துவே என்னுடைய நீதி, கிறிஸ்துவே இயேசுவே என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய கீழ்ப்படிதல், அதெல்லாம் சொல்லி பார்க்குறேன் பாஸ்டர். ஆனாலும் இதில் வந்து ஜெயம் இல்லை, எனக்கு என்னமோ ஒரு போராட்டம் நடக்குது, கஷ்டமாக இருக்கு. அவரும் இருக்கிறாரு, மனைவியும் இருக்கிறார். நான் சொன்னேன் அந்த தம்பியை பார்த்து, தம்பி சூப்பர்டா, அந்த நீ உன் மனைவியை வச்சுட்டே நீ இதை சொல்றல, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிட்ட. இதுதான் முதல் ஸ்டெப்பு. நீ மறைக்கலை பத்தியா, நீங்க 2 பேரும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, யூ வில் ஷுவர்லி ஓவர் கம் திஸ். நீங்க எந்த காரியத்தை வாழ்க்கையில ரொம்ப மறைக்கிறீங்களோ, மறைக்க ட்ரை பண்றீங்களோ, அந்த இடத்துல பாவம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உட்கார்ந்துக்கும். ட்ரை டு பி as open as possible. அப்போ அந்த தம்பிக்கு நான் சில ஆலோசனைகளை சொல்லக்கூடியதா இருந்தது. கொஞ்சம் டீப்பராக போவேன் சில ஃபேமிலிஸ்ட்டை டீல் பண்ணும்போது. அவங்க விரும்பினா, அவங்க அனுமதித்தால் தெரிஞ்சிடும், அந்த வேவ் லென்த், அந்த ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிடும். பல ஃபேமிலிஸில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பாலியல் உறவில் 2 பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணம். நான் எல்லார்ட்டையும் கேட்க மாட்டேன், என்கிட்ட உண்மையாக ஷேர் பண்ண வர்றவங்க தெரிஞ்சிடும், ஆவியில் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் என் நாவில் வைப்பார். நான் கேட்பேன், உங்கள் தாம்பத்திய உறவு எப்படி இருக்குது? It is an important question. It has to be dealt with. அப்போது அங்கே இருந்த அந்த சகோதரி 2 பேரும் கணவன் மனைவியாக வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னா, பாஸ்டர் டெய்லி எதிர்பார்க்குறார் பாஸ்டர் அப்படி. நான் சொன்ன, ஓன்ட்ட தானம்மா எதிர்பார்க்குறாரு, ஆண்டவர் இதுக்கு தானே உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கிறார். உண்மை, ஒரு ஆண் அப்படி எதிர்பார்க்கறதுல தவறு இல்லை, ஆண் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் இதே காரியத்தை இங்கே பெண்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. என் மனைவிட்ட வந்து சொன்னப்பா, அது ஒரு வலியான அனுபவம், டெய்லி இது பண்ணா. அப்போ ஒரு பக்கம் ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணால எந்த அளவுக்கு அதுல கோஆபரேட் பண்ண முடியும். யூ ஹேவ் டு கம் டு அ அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு புரிதலாவது முதல்ல இதுல இருக்க வேண்டும். ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அந்த மனைவி, அந்த சகோதரி, அதில் அவங்களுக்கு இருக்கிற போராட்டம், அந்த போராட்டமும் தெரியுது. முதல்ல அதை தெரிந்து கொள்றதுக்காகவே we have to be open to handle certain things in life. நான் வந்து மாணவனாக இருக்கும்போது, இப்போ நம்ம இதில் தான் என்ன சாப் பண்ணுறோம், என்ன வச்சுக்க போகிறோம் அப்படின்றது இன்னைக்கு இந்த ஏரியாவில் தான் என்னுடைய டாபிக். இன்னைக்கு எல்லாம் என் கூட இருக்கிறீங்களா? உங்கள் அட்டென்ஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் ஆரம்பித்த உடனே உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேன் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தேவையான ஒரு மிகவும் கேட்க அறிந்து கொள்ள வேண்டியதான ஒரு டாபிக். சரி, இப்படி இருக்கும்போது இதனை குறித்ததான எண்ணங்கள் என்ன? நான் வளர்ந்து வருகிற பருவத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு வந்து தமிழ் மோகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி.
தமிழ் மொழி மேலே மோகம். அதனால அதில் உள்ள கவிதைகள் அதெல்லாம் விரும்பி நான் படிப்பேன். எனக்கு இருந்த அதில் பாரதிதாசன் எழுதினதான ஒரு கவிதை, அவருடைய உணர்வு. அதில் அவர் எழுதுறாரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வு, பாலியல் உணர்வு ஒன்றே அப்படின்னு எழுதுறார். நான் பாரதிதாசனுடைய எல்லா கவிதைகளையும் நான் படித்ததில்லை. அது எனக்கு பாட மொழி புஸ்தகத்தில் வந்திருந்தது. நான் அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு, அது ஒரு பக்கம் அதில் ஒரு சின்ன அளவுக்கு ட்ரூத் இருக்குது. பாலியல் உணர்வு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்றே அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் எழுதியிருப்பார். ஆனால் அது உண்மை ரீதியில் பார்க்கும்போது there are certain temptations, சில சோதனைகள் பெண்களை விட ஆண்களுக்கு பாலியல் ரீதியாக அதிக சோதனைகள் உண்டு. நான் உங்ககிட்ட ஆமாவா இல்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க வரல. அது நீங்க உங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோ. Men have more sexual temptations than women. சில வேளையில் ஆண்களுக்கு வருகிற இப்படிப்பட்ட சோதனைகள் பெண்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உளவியல் ரீதி ஆண்டவர் எப்படி படைத்தார் அப்படின்றதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஐ எம் கோட்டிங் அ பர்சன். இதுக்கு முன்னால் ஒருத்தரை கோட் பண்ண, யார்? பாரதிதாசன். இன்னொருத்தரை கோட் பண்ணுறேன், அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் பேர் ஜாக் பூனன். அவர் சொல்லுகிறார், the sexual temptations that a man faces is 100 times stronger than a woman. ஒரு ஆணுக்கு வருகிற பாலியல் சோதனை அது ஒரு பெண்ணுக்கு இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு அதிகம். நான் முதல்ல சொன்னதை விட நான் இந்த ரெண்டாவது இவர் சொல்றாருல, அதை நான் என்டார்ஸ் பண்றேன், ஏற்றுக்கொள்கிறேன். இட் இஸ் 100 times stronger. முதல்ல ஆண்கள் அந்த பாலியல் சோதனை அப்படின்னு வருது அப்படின்றத நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமாவா இல்லையா? பெண்களுக்கும் ஒரு பக்கம் வருது, ஆண்களுக்கும் ஒரு பக்கம் வருது. ஆனால் பெண்களை காட்டிலும் நாம் பார்த்தால் ஆண்களுக்கு அது அதிகமாகவே அந்த டிரைவ், அதிகமாக பாலியல் உணர்வு அது இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால நம்ம கோவப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். அது ஆக்சிடெண்ட்டாக வரல. உங்களையும் என்னையும் படைச்ச ஆண்டவர் அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் அதை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் ஆண்களாகிய உங்க ஒவ்வொருத்தரையும் படைச்சிருக்கிறாரு, பெண்களையும் ஆண்டவர் அப்படியே படைத்திருக்கிறார். முதல்ல அதை அக்னாலேஜ் பண்ணிடுவோம். தேவன் என்னை படைத்திருக்கிறார். அது சொல்லுவோமா? இப்படியும் சொல்லுவோம், தேவன் என் உணர்வுகளையும் படைத்திருக்கிறார். ஆமென். God has even created my sexual desires. நிறைய நேரத்தில் அதை மாத்திரம் கட் பண்ணி தூக்கி வச்சுட்டு அதில் மாத்திரம் உட்காந்துட்டு ஐயோ இதை நான் தான் போராடணும். God has given those desires. தேவன் அந்த உணர்வுகளை உங்களுக்கும் எனக்கும் அவர் அதை கொடுத்திருக்கிறார். ஆண்களுக்கும் கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார். பெண்களுக்கு அது சற்று வேறு, ஆண்களுக்கு அது அதனுடைய இது வீரியம் அதிகம். அப்ப இப்படிப்பட்டதான உணர்வுகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது இந்த உணர்வுகள் வேற என்ன, இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளுக்கு தீரும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொன்னா என்ன சொல்லலாம்? உணவு, அதுக்கப்புறம் தூக்கம், அதுக்கப்புறம் இந்த செக்ஸ் உறவு. ஆனா இந்த மூணையும் ஒன்னா சேர்த்துடக்கூடாது. உணவு இல்லாம ரொம்ப நாள் இருக்க முடியாது, வாழ முடியாது. கொஞ்ச நாள் ஃபாஸ்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் சாப்பிடணும். தூக்கம் இல்லாம மனுஷன் செத்து போயிடுவான் சீக்கிரத்தில். ஆனா இந்த பாலியல் உறவு இல்லாம நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறாங்க. இயேசு வாழ்ந்திருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்திருக்கிறார். அது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே போச்சு, நான் செத்துருவேன்னு சொல்லலை. இயேசு சொல்லலை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை. கர்த்தருடைய வல்லமையினால அவங்கெல்லாம் அதை அடக்கி ஆண்டு இருக்கிறார்கள். அதனால உணவோடையோ தூக்கத்தோடையோ இந்த பாலியல் உறவை அதையும் ஒன்றா ரிலேட் பண்ணிடக்கூடாது. அது வேறு. அதை நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் சரியாக அதை கையாண்டு இருக்கிறார்கள். ஆண்களுக்கு நான் சொன்ன மாதிரி அது இருக்கக்கூடிய வீரியம் அதிகம். திருப்பியும் இந்த வார்த்தையை நான் அவரே கோட் பண்றேன். அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொல்லுகிறார், ஜாக் பூனன், பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி அதே வீரியம் இந்த பாலியல் உணர்வுல இருந்ததுன்னா those women will end up like prostitutes. நான் அந்த வார்த்தையை ஒப்புக்கொள்ளுகிறேன். நீங்களும் நிறைய பேர் ஒப்புக்கொள்றீங்க. அப்போ ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. இப்போ இந்த ஸ்ட்ரகிள் எப்போ வருது? ஒரு ஆணுக்கு எப்போ வருது, ஒரு பெண்ணுக்கு எப்போ வருது? உணர்வு இது எந்த இடத்துல கையாளப்பட வேண்டும் அப்படின்னா, நம்ம தம்பதியரா இருக்கிறோம், திருமணத்துக்குள்ளதான் இந்த உறவு இது கையாளப்பட வேண்டும். திருமணத்திற்காகத்தான் தேவன் இந்த உணர்வை உங்களுக்கும் எனக்கும் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது அந்த திருமண எல்லையிலே தான் இது கையாண்டு, அதுதான் பரிசுத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த உணர்வு. இதன் மூலமாக தேவன் அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, பெண்கள் எப்போ வயசுக்கு வராங்க? 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட். ஆண்கள் எப்போ வயசுக்கு வராங்க? ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடுது, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். நான் 14 வயசுல இருக்கும்போது ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்க இருக்கிற ஒரு கேத்தலிக் மாணவன் என்கிட்ட கேட்டான், இயேசு சொன்னார் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தா பாவம் செஞ்சாயிடுச்சுன்னு போட்டிருக்கு. இயேசு சொன்ன மாதிரிலாம் வாழ முடியலப்பா அப்படி. நான் சொன்னேன், வாழல, அப்படிலாம் முடியாது, வாழ முடியும் அப்படின்னு. ஏன்னா 14 வயசுல நான் இன்னும் மெச்சூர் ஆகலை. அவன் சொல்ற இதுக்கு வரல, அவன் பழுத்துட்டான். எனக்கு புரியல. நான் சொல்லிட்டு வந்துட்டு, அப்படியா, பரவாயில்ல நீ அப்படின்னா. அவன் சொன்னதெல்லாம் 2 வருஷம் கழிச்சு எனக்கு நடக்குது. எவ்ரிபடி ஆர் அண்டர்கோயிங் த சேம் பாத். அப்பதான் புரிஞ்சது, எனக்கு அப்ப போராட்டம் வருது. அப்புறம் இன்னைக்கு எவ்வளோ மீடியா ஸ்ட்ராங்கா இருக்குதோ, எவ்வளோ காரியங்களுக்கு ஜனங்கள் சீக்கிரமா சில தவறான காரியங்களுக்கு மீடியால பார்க்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ இடம் கொடுக்குறாங்களோ, அவ்வளவு சீக்கிரமா அந்த பேட் ஹேபிட்ஸ் அந்த வயதுல வர வேண்டியது அதுக்கு முன்னாலே வந்துருது. அவங்கள என்ன சொல்லுவோம்? பிஞ்சில் பழுத்தவர்கள். சிலது இருக்கும் 5ஆம் கிளாஸ்லயே லவ் பண்ணிட்டு இருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட், வயசு 10. டேய், உன் தங்கச்சியை தாண்டா நான் விரும்புறேன். யாரு? 5th ஸ்டாண்டர்ட்ல. இது என்ன சொல்றது? இத பிஞ்சில் பழுத்தது. என்ன மூவியை இந்த பிள்ளைங்க பார்த்தாங்களோ, அப்போ அவங்க இந்த காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடினால அந்த பிஞ்சிலேயே அந்த உணர்வுகள் தேவையில்லாத நேரம். அது சாக்லேட் சப்ப வேண்டிய நேரம். அது 10 வயசு. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்னும் உனக்கு ஒரு 5 வருஷம் நீ வெயிட் பண்ணணும். யூ நீட் நாட் ஹேவ் தி ஸ்ட்ரகிள் அட் தட் ஏஜ். ஆனா இடம் கொடுத்ததுனால இந்த மாதிரி அவர்களுக்கு வந்திருக்கிறது. சரி, ஒரு ஆண் 25 அல்லாட்டி 27 வயசுல திருமணம் பண்றான் அப்படி வச்சுக்கோ. ஆனா அந்த உணர்வு எப்ப வருது? 25லயா வருது? 15லயே வந்துருது. ஒரு பெண்ணுக்கு அந்த உணர்வு எப்ப வருது? 13 14லயோ வருது. யூ அட்டைன் யுவர் பியூபர்ட்டி. அப்போ ஏன் தேவன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாலே அதை கொடுத்துட்டாரு?
இவன் வந்து திருமணமாக போற ஏஜ் 27. பரவாயில்ல, 26 வயசு வரும்போது பாலியல் உணர்வை கொடுக்கலாம். கொஞ்சம் தான் போராடுவான், கொஞ்சம் தான் ஸ்ட்ரகிள் இருக்கும். இவளுக்கு வந்து 25 வயசு ஆகும்போது கல்யாணம் ஆகும். அதனால 24 வயசு ஆகும்போது பியூபர்ட்டி கொடுத்துடலாம். அப்படி கடவுள் வைக்கலையே. சில ஆண்களுக்கு 30 வயசுல தாங்க கல்யாணம் ஆகுது. அவங்க அந்த உணர்வோட 15 வருஷம் இருக்கிறாங்க. எதுக்காக அப்போ அந்த உணர்வை ஆண்டவர் 15 வருஷமா கொடுத்திருக்கிறார்? அல்லாட்டி 25 வயசுல கல்யாணம் ஆக போகுதுன்னா 10 வருஷம் அந்த ஆணுக்கு போராட்டம் இருக்கு. ஒரு 12 வருஷம் ஒரு பெண்ணுக்கு போராட்டம் இருக்கு. அப்படின்னா ஆண்டவருக்கு ஆணாகி உங்களை பத்தி தெரியும். இவன் போராடி இந்த காரியத்தை இவன் மேற்கொண்டுருவான். யூ ஹாவ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட் அண்ட் யூ ஹாவ் டு கான்கர் இட், ஃபார் விச் யூ ஹாவ் டு சாப் சம் திங்ஸ் ஆஃப். போராடி அதை மேற்கொண்டுருவாங்க. இது எங்க சரியாக நிலை வரப்படும்? திருமணத்துல வந்து நிலை வரப்படும். இட் வில் கெட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் த மேரேஜ். சரி, திருமணத்துல வந்து அது சரியாகும் அப்படின்றதுக்காக தேவன் அந்த உணர்வை கொடுக்கல. தேவன் அதை ஏற்கனவே அந்த வயசுலயே அவர் கொடுத்துட்டாரு. சில பேருக்கு இந்த உணர்வுகள் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த டிசைர் சில பேருக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து பாவிகள் கிடையாது. அதனால கர்த்தர் இன்னும் உங்களை பலப்படுத்துறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, சில பேருக்கு, சில ஆண்களுக்கு வந்து இது ரொம்ப இருக்காது. சரி, அதுக்கும் வருவோம். இந்த ஆண்களுக்கு எப்படி? சில பேருக்கு இந்த ஆண்களுக்கு மற்றவங்களை போல இப்படி இந்த உணர்வு வந்து ரொம்ப இருக்காது. அவங்கள எப்படின்னு சொல்றாங்க? எஃபெமினேட் அப்படின்றோம். எஃபெமினேட்னா இவர் பார்க்கறதுக்கு ஆணு, ஆனா நிறைய பெண்களுடைய சுபாவம் அந்த ஆள்கிட்ட இருக்குது. We call that effeminate. அப்படின்னா என்ன? ஒரு அந்த உணர்வு வந்து கொஞ்சம் பெண்ணு மாதிரி இருக்குது. சில ஆண்களை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல பயங்கர பாடி இப்படி இருக்கும், நல்ல பெரிய மீசெல்லாம் வச்சுட்டு இப்படி வந்திருக்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட பேசியிருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. எங்கள் அப்பா கேட்பாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு. இந்த வாய்ஸில் என்ன எதிர்பார்ப்போம்? நல்லா இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொல்லுவார், நல்லா இருக்கேன் பாஸ்டர். இதுக்கு பேர் தான் எஃபெமினேட். பாடி வந்து அப்படி இருக்குது, ஆனா உள்ள என்ன சத்தம்? என்னது? பெண் சுபாவம். இது பேச்சுல மாத்திரம் இல்ல, வேற சில செயல்கள்லயும் அப்படி இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்வுகள் இருக்காது. அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அது ஆண்டவருக்கும் அவங்களுக்கும். எஃபெமினேட் பீப்புள். ஆனா ஒரு ஆண், சில பேர் வந்து ஆண்கள் வந்து ஆண்டவரே இந்த உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதை எடுத்து போடுங்க அப்படின்னா ஒரு பெண்ணா என்னை மாத்துங்கன்ற மாதிரி ஒரு ஜெபம். அது ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாரு? அத நீ சண்டை போட்டு நீ அதை ஜெயிக்கணும்னு கொடுத்தாரு. அதை ஜெயிக்கும் போது உன் வாழ்க்கையில பல காரியங்கள்ல உனக்கு வெற்றி உண்டாகும். வெற்றியை கொடுப்பாரு. நான் தெரியாத பட்சத்துல இந்த மாதிரிலாம் ஜோம் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் வந்த போராட்டங்கள் தான். அது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதை ஃபைட் பண்றதுக்கு, என் மேல சார்ந்து இருக்கிறதுக்கு நான் உனக்கு கிருபையும் நான் உனக்கு அதை சேர்த்து கொடுக்குறேன். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனா சரியாயிடும். எல்லாமே கல்யாணம் ஆனா சரியாயிடும். ஆகாது. அப்போ ஆண்டவர் இத்தனை வருஷத்துக்கு முன்னாலேயே அதை கொடுத்து, நான் சொன்ன மாதிரி ஒரு 5 வயசு பிள்ளைக்கு வந்து பாலியல் உணர்வு போராட்டம் இருக்காது. 15 வயசுக்கு தான் அது ஆரம்பிக்கிறது. ஆனா இத
சரியாக கையாண்டு அதை எதை எதை வெட்டணும், எதை எதை தூக்கி எறியணும் அப்படின்றத கர்த்தருடைய ஆவியானவர் சரியான வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை சரியாக கையாள்றதுக்கு கல்யாணம் ஆன பிறகு அதுக்குரிய பருவம் இல்லை. இங்க சில வாலிபர்களும் உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கும் நான் சொல்றேன், even when you are 15 or 20, that is the right time you have to handle all these thoughts wisely and rightly. சில ஆண்கள் 15 வயசு வரும்போதே நிர்வாண படங்களை பார்த்து அதுக்கு அடிமையாகி அதை பார்க்க பார்க்க என்ன ஆகும், சொப்பனத்துல அதனுடைய வெளிப்பாடு தெரியும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அறுத்துதான் ஆகணும். அந்த பாவத்தை அறிக்கை பண்ணா தேவன் அந்த எந்த பாவத்தையும் மன்னிச்சிருவார், மறந்துடாதீங்க. ஆனா what you have sowed, you will have to reap the consequences. உப்பு தின்னா அந்த மாதிரி இது. இந்த போனோகிராஃபி, நிர்வாண படங்களை பார்க்கறது, அந்த மாதிரி மெட்டீரியலை படிக்கிறது 15 வயசுல இருக்கும்போது, திருமணம் ஆகிறதுக்கு முன்னால, திருமணம் ஆன பின்பாகவும் நான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவருக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு அது தேவன் வைத்திருக்கிற அழகு அல்ல. They are the things to be chopped out. அதுல இருந்து கற்றுக்கொள்ளுகிறதுக்கும் அல்ல. இந்த போனோகிராஃபி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட நிர்வாண படங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்ட் கரப்ட் ஆகி அது எல்லாமே சொப்பனத்துல வரும். தாட்ஸ்ல வர்றது வேற, தாட்ஸ்ல வர்றத, சிந்தனையில வர்றத தேவ கிருபையினால அதை மேற்கொண்டுடலாம். ஆனா நீ டைமை இன்வெஸ்ட் பண்ணி நிர்வாண படங்களுக்கு பார்த்து நேரத்தை கொடுத்து அதை இது பண்றதுனால கடைசியில் அது ட்ரீம்ல வரும். அது மிகவும் கஷ்டமா இருக்கும். தேவனுடைய பலத்தை முழுவதும் சார்ந்திருந்து சரண்டர் பண்ணி உபவாசம் பண்ணி தான் அதை மேற்கொள்ளணும். அதனால அப்படிப்பட்ட காரியங்கள்ல எங்கெங்க சாப் பண்ணணுமோ அதை சாப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். உதாரணத்துக்கு சில படங்கள், சில சீரியல்ஸ் நீங்க சொல்லலாம், இந்த படம் நல்ல கிளீன், நல்ல படம் தான் பாஸ். என்கிட்ட யாரும் இப்படி சொன்னதில்லை நம்ம சபையில. ஆனா சில பேர் சொல்றத கேள்வி, நீங்க ஏன் அதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? தீமையாய் தோன்றுகிற வழியை விட்டு விலகு. அப்புறம் இந்த ஸ்டோரி எல்லாம் எப்படிதான் அறிஞ்சுக்கிட்டது? நல்ல படம் மாதிரி தான் கொண்டு போவாங்க. அந்த படம் ஃபுல்லா நல்லா இருக்கும். ஒரு 15 செகண்ட் மாத்திரம் ஒரு மாதிரி தேவையில்லாத சீன் வரும். ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த கதை மறந்துடும். 15 செகண்ட் மாத்திரம் 20 வருஷம் ஆனாலும் போகாது, உள்ள நின்றுச்சு. இதுதான் டேஞ்சர். அப்போ எங்க வெட்டணும், எங்க வைக்கணும், இதை பார்த்தா பரவாயில்லையா? அப்போ எப்பயோ 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த அந்த 15 செகண்ட் சீன் இன்னும் நின்றுச்சு. அது தங்கி இருக்க கூடாதே. தாட்ஸா இருந்தா அதை கொண்டுடலாம் தேவ கிருபையினால. இப்போது என்னுடைய எண்ணமா மாறி எப்பவுமே நான் உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் அதான் வந்துகிட்டு இருக்குது. எனக்கு மறுபடியும் வருதுன்னா அதுல ஒரு அடிமைத்தனம், அடிக்ஷன் வந்துருச்சு. இடம் கொடுத்தது யாரு? நம்ம தான் எங்கேயோ இடம் கொடுத்துருக்கிறோம். சம்திங் அன்வான்டட் இஸ் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின். தனியா உட்கார்ந்து இருக்கும்போது, மனைவி இருக்கும்போது, கணவர் இருக்கும்போது, அது ஒரு வேற நேரம். சம்டைம்ஸ் தட்ஸ் எ டிஸ்ட்ராக்ஷன். சில பேருக்கு இந்த எண்ணம் தான் அடிக்ஷன். அது தெரியாம அது பிளஷர் பிரின்சிபிள்னு ஓடுற சில பேர் இருப்பாங்க. ஆண்களுக்கும் பேசுறேன், பெண்களுக்கும் பேசுறேன். கர்த்தர் சொல்றாரு, அதை தகுந்த நேரத்துல அதை வெட்டி தூக்கி போட்டுறாது. எப்படி உன் வாழ்க்கையில அது வந்தது? அதே நேரத்துல பண ஆசை, அது சரீரத்துக்கு வெளியில இருக்கிறது. ஆனா இந்த பாலியல் உணர்வு சரீரத்துக்கு உள்ள இருக்கு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் பாடி.
அதை நீங்க எப்பவுமே ஹேண்டில் பண்ணி ஆகணும். சரியாக அதை ஹேண்டில் பண்ணாவிட்டால் இந்த மாதிரி படங்களோ அல்லது கதைகளோ உங்களை கெடுத்து விடும், நம்மை கெடுத்து விடும். ஒரு 2 வசனங்களை மாத்திரம் இந்த வேளையில இயேசு சொல்லுகிறார், அவரை பத்தி சொல்லுகிறார். எபிரேயர் நிருபம் 2:17. Hebrews chapter 2 verse 17. நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். For this reason, Jesus had to be made like them, human beings, fully human in every way, in order that he might become a merciful and faithful high priest in service to God. இயேசு உங்களை மாதிரி என்ன மாதிரி எல்லா உணர்வுகளுக்குள்ளாகவும் போகும்படியாக முழு மனிதனாக அவர் மாறினார். இந்த உணர்வுகள்லாம் அவருக்கு தெரியாதவைகள் அல்ல. அவர் ஏற்கனவே இதுக்குள்ள போய் இது எல்லாத்தையும் ஜெயித்தவர். Has overcome, and that he might make atonement for the sins of the people. அடுத்த வசனம் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லு. Because he himself suffered when he was tempted, he is able to help those who are being tempted. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரே என்ன பண்ணப்பட்டாராம்? சோதிக்கப்பட்டு இந்த ப்ராசஸ்ல எல்லாம் அவர் போனார். நான் இங்க சொன்னேன்ல, இதுல எல்லாத்துலயும் அவர் சோதிக்கப்பட்டார், அவர் அதுல பாடுபட்டார், அதுல ஃபைட் பண்ணார், அதை கான்கரும் பண்ணார். பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலைகள்ல ஜெயிக்கிறதற்கு, இவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு, அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லவர், ஆயத்தமாய் இருக்கிறவர். He wants you to go to him and he will respond to you. ஆமென். அப்போ இந்த சூழ்நிலையில எந்த சிந்தனைகளை வெட்டி எறியணும்? எந்த சிந்தனை எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு? செயல் அளவுக்கு போக ஒரு காலம் விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த சிந்தனையை நான் உங்ககிட்ட சரண்டர் பண்றேன். ஆமென். ஆமா, அது சிந்தனையில ஆரம்பிக்குது. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், a man is what he thinketh. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அவங்க தான் நீங்க. அந்த நல் யோசனைகளுக்கு புறம்பாக என்ன வருதோ அந்த வசனத்தையும் வாசித்துருவோமா? பிலிப்பியர் 4:18. Am I right? எதை சிந்திக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். கடைசியாக 8வது வசனம். 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எவைகளையே இங்க சொல்லப்பட்ட இது புகழ், புண்ணியம், நற்கீர்த்தி. உங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் வருதுன்னா நீங்க உட்கார்ந்து எப்படி ஃபைட் பண்றது? ஏய், ஓடிப்போ, அப்பாலே போ, சாத்தானே, அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதான் ஒரு ஊழியக்காரருக்கு பெண்களை பார்த்தாலே அவருக்கு டெம்டேஷன் வந்துடும். அவர் திருமணம் ஆகாதவர், ஒரு நல்ல ஊழியக்காரர் தான், எனக்கும் தெரியும். அதனால யாராவது நல்ல ஜோம் பண்ணுவாரு, கண்டிப்பா இவருக்கு சோதனை கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதனால யாராவது பெண்கள் வந்தா என்ன சொல்லிடுவாரு திடீர்னு, ஏ அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு. ஒரு அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, இந்த ஆள்
எல்லா பெண்களை பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு இருக்கார். ஒரு நாள் இவர் வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, அப்பாலே போ சாத்தான். அப்ப எல்லாருமே ஆண்டவர் படைச்சுதான். சோதனை வந்து சிம்சோனுக்கு சொன்ன மாதிரி வெளியில இல்ல, சிங்கம் வந்து உள்ள இருக்குது. இந்த உள்ள இருக்கிற சிங்கத்தை விட்டுட்டு வெளியில இருக்கிற சிங்கத்தை அங்க அங்க போராடிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி சில சிங்கம், இந்த சிங்கம் வந்து உள்ள போராடிட்டு இருக்குது. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வசனத்தை எடுத்து, ஆண்டவரே உண்மை எது? நான் இப்போ சிந்திக்கிற இந்த சிந்தனை இச்சையான இது எனக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, இது உண்மையானதா? இது தேவையில்லாத, எடுத்து போடுங்க என்னை விட்டு. சாத்தான் அங்க இல்ல, பொம்பளையிலயோ ஆம்பளையிலயோ இல்ல, சாத்தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த சிங்கம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒழுக்கம் இல்லாதது வெளியில இல்ல, என்கிட்ட தான் இருக்கு. இதை சரி பண்ணுங்க. நீதி இல்லாதது என்கிட்ட, கற்பு இல்லாதது, கற்புள்ளவைகள் ஏதோ அதில் நான் சிந்திக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது அங்கேயே ஆவியானவர் அழகா அலைன் பண்ணி கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. ஆமா, வெளியில ஒரு பொண்ணை பார்த்தோ இல்லாட்டி ஒரு ஆம்பளை பார்த்தோ, பிசாசு இல்லை, பிசாசு வந்து நம்ம அவனவன் சோதிக்கப்பட்டு இச்சையினாலே இழுக்கப்படுகிறார்கள். அப்போ அதுல நம்ம என்ன சாப் பண்றோம்? இந்த மாதிரி வசனத்தை கொண்டு வந்து தியானிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், நான் வாழ்க்கையில நான் இதெல்லாம் சரி பண்றேன். ஐ எம் செட்டிங் தீஸ் திங்ஸ் ரைட் நவ். இது எப்போ ஆரம்பிக்கணும்? என்கிட்ட சில தம்பதியர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் ரோட்ல போனா சோதனையா இருக்குது, அந்த சோதனையை எப்போ மேற்கொள்றது? திருமணமானவங்க எப்ப ஆண்டவர் உனக்கு நல்ல, நான் சொல்லுவேன், ஆண்களை பார்த்து சொல்லுவேன், பெண்களை பார்த்து, எனக்கு சோதனை வருது. உன் மனைவிட்ட இல்லாதது நூதனமா அடுத்த ஆள்கிட்ட என்ன இருக்குது? எல்லாமே ஆண்டவர் உன் குடும்பத்துல கொடுத்திருக்கிறார். உங்க சிந்தனை அப்படி வெளியில போகுதுன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன், அது ஏதோ ஒரு யோசனை உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த நேரத்துல வருகிற சோதனை அல்ல, அது மேற்கொள்ள வேண்டியது நீங்க ஜெபிக்கிற அந்த இடத்துல, சொல்ல வேண்டியது ஜோம் பண்ற அந்த இடத்துல. அங்க நீங்க ஜெயிச்சிங்கன்னா உலகத்துல எங்க போய் விட்டாலும் நீங்க ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. எதுவும் கஷ்டமான இடம் இல்லை. அங்க கண்ணோட உடன்படிக்கை பண்ணா யோபு மாதிரி எங்க போய் விட்டாலும் நீ உன் உடம்புக்கு அதிகாரி, நான் என் கண்ணுக்கு அதிகாரி, பரிசுத்தமான தெய்வம் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எதையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எனக்குள்ளாக வாழ்கிறார். He is living in me. அவரை மீறி என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். எல்லாரும் எழுமிட்டு, நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். கர்த்தரையே
கொஸ்டினோட பாட்டை முடிக்கலாமா? ஆன்சர் சொல்லணும். நானும் சேவிப்பேனே, இல்ல சொல்லுமா? நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாழ்க்கைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கர்த்தர் கொடுத்த உணர்வுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாத எந்த உணர்வும் உங்கள் சரீரத்திலிருந்து எழும்புறது இல்லை. ஹல்லேலூயா. அதை ஜெயித்து மேற்கொள்ள முடியும் அப்படின்ற எல்லா காரியத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஜெயிக்கும் போது வாழ்க்கையில் அநேக பகுதிகளில் ஜெயம் உண்டாகும். உங்கள் வேலையில் ஜெயம் உண்டாகும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில், பொருளாதாரத்தில் ஜெயம் உண்டாகும். குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறதுல ஜெயம் உண்டாகும். பொறுமை அதிகமாகும், பொறுமை அதிகமாகும். இதை மேற்கொள்ள மேற்கொள்ள இயேசுவின் சுபாவம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. கல்வாரியில் இயேசு எல்லாத்தையும் மேற்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஜெயிக்காதது ஒன்றும் கிடையாது. உங்களால் ஜெயிக்க முடியாதது ஒன்றும் கிடையாது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற இயேசு மிகவும் பெரியவர். நன்றி ஆண்டவரே. எங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவனுக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் ஜெயமுள்ள வாழ்க்கை செய்த இயேசு உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you abundantly.